கரம் கூப்பிய வேண்டுகோள். நம்ம பாரம்பரியத்தை பற்றி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புராதனமான விஷயங்களை பற்றி, நம்ம மொழியை பற்றி, நம்ம சங்கீதத்தை பற்றி. அதுவுமே ஒரு விஷயம், நான் இன்னும் இந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் போடுறேன். அந்த கல்வெட்டுகள்ல இசை, இந்த இப்ப இருக்கக்கூடிய சரிகம பதனிசா பேஸ்ட் சங்கீதம் முன்னாடி இருந்த இசைய கல்வெட்டுகள்ல போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இசை இருந்ததா? அதுக்கும் இப்ப இருக்கிற இசைக்கும் என்ன தொடர்பு? அதெல்லாம் இதுல வருது. ஸோ நம்ம வெறும் சும்மா ஏதோ நம்ம ஒரு கோவிலுக்கு கட்டிட்டோம் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய லைஃப்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் இதுல வருது. அதனால நீங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, தமிழ் மொழியோ தமிழ் பாரம்பரியமோ நம்ம கல்ச்சரோ இல்லை நம்ம சுற்றுப்பக்கம் இருக்கக்கூடிய பழமையான பொருட்களோ, இது எல்லாத்துக்கும் நம்ம கவனிச்சுக்கிட்டு நம்ம பங்கேற்றாதான் திருட்டுத்தனம் இல்லாம இருக்கும். ஒவ்வொரு கோவில்லேருந்து சொத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, வெளியில வித்துட்டே இருக்காங்க. யாருக்கு அந்த பணம் போகுதோ நமக்கு தெரியல. ஆனா எனக்கு இன்னைக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல இத்தனை பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. எனக்கு ஒரு குறையை எடுத்து முதல்ல சொல்லிடுறேன். நான் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல தமிழ்நாட்டுல, விழுப்புரத்துல, திருச்சியில, சென்னையில அப்படின்னு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. ஆனா ஏஎஸ்ஐயோட டீமுக்கு நான் முதல் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து தொல்லியல் துறையினாலுமே நமக்கு போரிங்கா என்னங்க அது, அவங்க எப்பேற்பட்ட டீம் பொறுமையா, நான் சும்மா என் மனசுல அவங்கதான் சொன்னேன். அது எல்லாத்தையும் சேராக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் சும்மா நம்ம ஏதோ பேசுவோம், அப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்லாததெல்லாம் கூட சேர்த்து போட்டு இன்னைக்கு எடுப்பா இந்த தலைமுறைக்கு வேணுங்கிற அளவுக்கு அதை பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க அந்த ரியாலிட்டி, வாட் இஸ் இட், வர்ச்சுவல் ரியாலிட்டி, அதை எடுத்து கண்டாப்பி போட்டுக்கிட்டு நின்னீங்கன்னா அந்த குகைக்குள்ளேயே நீங்க நிக்கிற மாதிரியும், 360 டிகிரி அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் நம்ம அங்க போகாமலே இங்கேயே நின்று பார்த்து, ஓ இப்படியா இருந்திருக்கு அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜியை உபயோகிச்சு தொல்லியல் துறை இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு நம்ம பழங்காலத்தை எடுத்து சொல்றோம்.